பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம் செய்திக்காக. எரேமியா 17, 5 வரை. இருந்தவரை கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை கூட நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் தெரிந்து கொண்ட ஆண்டுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் சிந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உடைய ஜீவ வார்த்தைகள் மூலமாக அவருடைய மனதிலும் இதயத்திலும் பேசி வெளிச்சம் தர ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தினால் ஆண்டவரே வெளிச்சம் பெற்று, ஞானம் பெற்று, பலன் பெற்று கர்த்தருக்கு சாட்சியை வாழ்வது ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மனுஷனுடைய இருதயம் பாவத்தினுடைய மையமாக இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தீமையான எண்ணங்கள், பொல்லாப்புகள், பாவங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள் எழும்பி வருகிறது. இதுல குறிப்பா இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியில 9வது வசனம், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? Who can know it? மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது, கேடுள்ளது, இன்னும் மகா கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. பாவ எண்ணங்கள், பாவ செயல்கள் இருதயத்திலிருந்து உருவாகி வருகிறது. கீழ்ப்படியாமையினுடைய பாவம், அதனுடைய விளைவுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்று நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு தீமைகளை நடப்பிக்கும். இந்த இடத்துல அதை அறிந்தவன் யார் அப்படிங்கிற கேள்வி. அப்படின்னா எதிர்பாராத, நினைக்க முடியாத, எண்ண முடியாத, யோசிக்க முடியாத காரியங்கள் மனிதனுடைய இருதயத்தில் எழும்பி செயல் வடிவில் நடக்கும். ஆனால் அப்படின்னால்தான் நிறைய விஷயங்கள், சில சம்பவங்கள் சம்பவிக்கும் போது எப்படி இவனா இதை செய்தான் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம எழுப்பிட்டே இருப்போம். எப்படி ஒரு மனுஷனால இதை செய்ய முடியும்? அல்லது இந்த மனிதனா இதை செய்தான்? அநேக வேளைகளில் நாம் செய்கிற சில பாவ காரியங்களை குறித்து நம்மவே என்னடா இப்படி செய்துட்டேன், எதனால நான் இப்படி செய்தேன், எதுக்காக இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக கேள்விகள் நம்முடைய செயலிலிருந்தும் நான் பார்க்கிற அநேக தீமைகள், பொல்லாப்புகள், மிக கொடிய சம்பவங்கள் அல்லது எதுவாக இருக்கலாம், நம்ம கேள்வி கேட்போம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவைகளெல்லாம் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதான கீழ்ப்படியாமையுடைய அந்த பாவத்தினுடைய செயல்கள், பாவ மனுஷனிடத்திலிருந்து தூண்ட செய்கிற காரியங்கள், அது கொடுமையானது, அது மிக மோசமானது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் வாழ்ந்த காலம்
கிறிஸ்துவுக்கு முன் 627 587 வரைப்பட்ட காலங்களில் 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியா இருந்து தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு உரைத்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த 40 ஆண்டு காலத்திலும் அவருடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸையும், ஒரு மனம் திரும்புதலை இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து அவரால் காண முடியல. அவர் இஸ்ரவேலுக்கு வரும் தீமையை குறித்து, பொல்லாப்பை குறித்து, அவர்கள் அடிமைத்தனத்தில் தேவனால தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து எச்சரித்துட்டே இருந்தார். ஏனென்றால் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனம் ஆண்டுடைய வார்த்தை மீது பாவம் செய்து விக்கிரகங்களை ஆராதித்து தேவனுடைய பிரமாணங்களை விட்டு கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றி மந்திரவாதிகளை பின்பற்றி விக்கிரகங்களையும் ஆண்டவரை முற்றிலுமாக கர்த்தரையும் கர்த்தருடைய வசனங்களை பிரமாணத்தையும் மீறி நடந்தாங்க. இஸ்ரவேல் 2 ராஜ்யமாக பிரிக்கப்பட்ட பின்பு இஸ்ரேல் யூதா என்கிற 2 ஜனங்களும் விக்கிரக வழிபட்டு பில்லிசூனியம் பார்த்து கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றி மந்திரவாதிகளை பின்பற்றி கர்த்தருக்கு விரோதமான விதத்தில் ரொம்ப மோசமாக நடந்தாங்க. ஆனபடினால எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எச்சரித்து 40 ஆண்டு காலம் அவங்களுக்கு பின்னால ஓடி ஓடி தீர்க்க தரிசனம் உரைத்தாரு. அது நிமித்தம் எரேமியா தீர்க்கதரிசி மிக சோர்வடைந்தார். சில நேரங்கள் அழுதார். எரேமியா அழுகிற தீர்க்கதரிசி என்கிற பேர் உண்டு, வீப்பிங் ப்ராஃபட் அவருடைய பேர். ஏன்னா அவர் ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுடைய தீமையை பார்த்து அழுது அவங்கள்ட்ட 40 ஆண்டு காலம் பேசினார். எரேமியா அவருடைய கடைசியில் அவர் he was depressed அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சோர்வடைந்து மனநிலை கூட அவர் பாதிக்கப்பட்டு உள்ளால் ஆகி போயிட்டார். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களோ கீழ்ப்படியவில்லை, மனம் திரும்பல்ல, மிகவும் கொடிதான பாவங்களை கர்த்தருக்கு விரோதமாக செய்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் எரேமியா கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். எரேமியாவுடைய காலத்துக்கு பிறகுதான் அவங்க அடிமை ராஜ்யத்தை இழந்தாங்க, அடிமைத்தனத்துக்கு உட்பட்டாங்க, தேவாலயம் இடிக்கப்பட்டது. எல்லாருமே மிகுந்த வேதனைகளை துக்கங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த காலத்தில் எரேமியா அவர்களை பார்த்து எச்சரிக்கிறார். எச்சரிக்கும் போது எரேமியா அவர்களோடு பேசுகிற விஷயம் தான் 5 வருது. முதல்ல 5-6 வசனங்கள் ஒரு வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விக்கிரகத்தை தேடி போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்காதபடி புறஜாதி ராஜாக்களோடு அக்ரிமெண்ட் பண்ணி, புறஜாதி ராஜாக்கள் தங்களுக்கு மீட்பு தருவார்கள் என்று அவர்களோடு இணைந்து காணப்பட்டார்கள். தங்களுடைய பாதுகாப்பு புறஜாதி மக்களிடத்திலிருந்து, தேவனை அறியாத இடத்திலிருந்து வரும் என்று நம்பினார்கள். அந்த காலகட்டத்தில் அதனாலதான் சொல்லுகிறாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பாதபடி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்தாரு. இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் எச்சரிக்கிறாரு. நாமும் அநேக வேளைகள்ல கர்த்தரை விட, கர்த்தருடைய வார்த்தையை விட, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விட, கர்த்தருடைய வசனத்தினுடைய உண்மைகளை விட சுய ஞானத்தையும் உலகத்தையும், உலகத்துல சம்பாதிக்கலாங்கிற காரியங்களையும், பணத்தையும், பொருளையும், கல்வியையும், இவைகளையும் சார்ந்து நம்ம நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறோம். அநேக மனிதர்கள் இன்றைக்கு உலக மேன்மைக்காக, உலக செல்வத்திற்காக, உலகத்தில் அனுபவிக்கணும், பெருசாகணும் என்பதற்காக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டு வசனத்திற்கு நேராக வராதபடி, கர்த்தருக்கு பயந்து தன்னை தாழ்த்தி வாழாதபடி சுயத்தையும் மனிதனையும் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் மனிதனை திருப்தி பண்ணுவதற்காக இன்றைக்கு அநேகர் பாவத்தை விடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேகர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நண்பர்கள் நம்மளை எப்படி யோசிப்பாங்க,
பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் என்ன செய்ய சொல்லுவான்? ஏன்னா இன்னைக்கு உலகம் பாவ செயல்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை மேன்மையானது என்று கருதுகிறது. இன்னைக்கு சமூகத்தில் போய் பேசினா, நான் அதை செய்தேன், இப்படி செய்துட்டேன், அப்படி நடந்துட்டேன், அநேக பாவங்களை வச்சுதான் அவருக்கு ஒரு கத்து. பரவாயில்ல, இவன் ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப தைரியசாலி, ரொம்ப பலசாலி. மாம்சமும் மாம்ச பாவமும் உலகமும் அது அழியும், மனிதனை அழித்து விடும். கர்த்தரை விட, கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு சுயத்தை தன் பலனாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று நம்ம பார்க்கும்போது, அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உலர் நிலத்திலும் தங்குவான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய செடி எப்படி இருக்கும்? எந்த பச்சையும் இருக்காது, எந்த கனியும் இருக்காது, வெளறி போய் அப்படி ஒரு அவாந்தர வழியில் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட செடிக்கும் வறட்சியான இடங்களில் எந்த நன்மை இல்லாதபடி, ஒரு ட்ரைனஸோட, எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி, கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதவனாக, கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவனாக அவன் வைக்கப்படுவான் என்பதை இங்க வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். மனுஷன் மேல், சுயத்தின் மேல், உலகத்தை சார்ந்த காரியங்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கிறது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 146 அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். சங்கீதம் 146:3. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதேயுங்கள். பிரபுக்கள்னா பெரிய ஆளுகிறவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், பவர்ஃபுல் பீப்புளாக இருக்கலாம். நம்பாதிருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டது நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 29வது அதிகாரம் 23 24 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 29, 23, 24. இங்க நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமாக பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும், அதன் நினைத்து உலகம் அவர்களை பற்றி என்ன பேசும் என்பதை குறித்து உபாகமத்தில் மோசே மூலமாக கர்த்தர் இஸ்ரவேலை எச்சரித்து சொல்லியிருந்தார். கர்த்தர் தமது கோபத்தினாலும் தமது உக்கிரத்தினாலும் சோதோமையும் கொமோரையும் அத்மாவையும் செய்போரையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தில் நிலங்களை எல்லாம் விதைப்பும் விளைப்பும் யாதொரு பூண்டின் முளையும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் மறிக்கப்பட்டதை காணும் பொழுதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி இருந்ததற்கு காரணம் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய கோபம் அவருடைய ஜனமாகி இஸ்ரவேல் வருவதற்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு கர்த்தரால் தண்டிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போது காரணம் என்ன என்று புறஜாதிகள் பார்த்து சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவங்க கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் விட்டு விலகி போனாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனாங்க, உலகத்தை நம்பினாங்க, உலக தேவர்களை நம்பினாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பினாங்க, விக்கிரகங்களை நம்பினாங்க, மந்திரவாதிகளை நம்பினாங்க, பொய்யை நம்பினாங்க, சுய பலத்தை நம்பினாங்க, மனிதனுடைய பலத்தை நம்பினாங்க, மனிதனுடைய பலத்தை நம்பினாங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது மனிதன் தன்னுடைய சுயத்தை சார்ந்து மனிதனையும் பார்க்கிறவைகளை நம்புகிறதுனால
என்ன நடக்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தரால் சாபத்தின் தண்டனைகளையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து 7-8 வசனங்கள் ஒரு வாசிப்போம். இங்க நம்ம தெளிவா பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை அவருடைய வார்த்தையிலே நம்புகிற மனுஷன் பாக்கியவான். வேதம் ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தை, அவைகள் அழிந்து போகாது. அவைகள் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே நடக்கும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. மாறாதவைகளாய் இருக்கிறது, நிலையானவைகளாய் இருக்கிறது, நிச்சயமானவைகளாய் இருக்கிறது. கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நமக்கு என்ன பலன்கள் நித்தியமாக உண்டு என்று வேதம் சொல்லுகிறதோ அது நமக்கு உண்டு. அது உண்டு என்று நம்முடைய மனம் சொல்ல வேண்டாம், நம்முடைய மாம்சம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளால் வேத வசனத்தின் சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் நித்தியத்தை குறித்த நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் ரட்சிப்புக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவிலே நாம் நித்தியத்தை குறித்த உறுதியான நிச்சயத்தோடு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற நம்பிக்கையோடு வாழுவோம். இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை, பாவ மன்னிப்பை தந்து நித்திய ஜீவனை தந்து பரலோகத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வதுதான் அவருடைய சித்தம். அதுதான் தேவனுடைய ப்ரோக்ராம் ஆஃப் சால்வேஷன், த பிளான் ஆஃப் காட் இன் ரிவீலிங் ஹிம்செல்ஃப். அந்த மீட்பின்ல தான் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அந்த மீட்பு இந்த உலகத்தில் அதனால்தான் ஒருவன் மனம் திரும்பி, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 34வது சங்கீதம் 8வது வசனத்தை ஒரு வாசிப்போம். சங்கீதம் 34:8. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வசனங்களை தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதிலுமே விசுவாசம் வைத்து வாழுகிற மனுஷன் பாக்கியவான். 40வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிற மனுஷனையும், அது உலகத்துல நான் சாதித்தேன், நான் செய்தேன், நான் சம்பாதித்தேன், நான் கட்டினேன், நான் செய்தேன் என்று உலக ஞானத்தை வைத்து இன்று அநேக மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. அநேகர் அந்த மனுஷர்களை பின்பற்றி போறாங்க. உலகத்துல இருக்கிற எதை சார்ந்து கொள்வதும் ஆண்டவருக்கு பிரியமல்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து உலகத்தை நாம் கர்த்தருடைய உண்மைக்கு ஒப்பு கொடுத்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சங்கீதம் 84:12 வாசிப்போம். 84வது சங்கீதம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் நம்பி இருக்கிறோமா கர்த்தரை? பாக்கியவான்களாக இருக்கிறோம். எப்படி நம்புவது? கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசித்து
அவைகளை அவருடைய உண்மைகளை வாக்குத்தத்தங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதை சார்ந்து நடப்பதுதான், விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி வாழ்வதுதான் ஆண்டவருடைய பாக்கியமான வாழ்க்கை என்று பார்க்கிறோம். அவன் எப்படி இருப்பான்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று கர்த்தரை நம்பி, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் என்று இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். இதே கருத்தை கொண்ட இனி ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். எந்த வசனம்? சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம். சொல்லுங்க. அவன் மரத்தில் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்தில் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமல் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனுஷன் செய்வதெல்லாம் நடக்கும்னா, செய்வதெல்லாம் வாய்க்கப்படும்னா அது எவ்வளவு ஆசீர்வாதமான மனுஷன். ஆனா வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மனுஷன், வேத வசனத்தின்படி சிந்திக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திலே வைத்து வாழுகிற மனுஷன் கர்த்தருக்கு சித்தமானதான் செய்வான், கர்த்தருக்கு சித்தமானதான் யோசிப்பான். அந்த கர்த்தருக்கு சித்தமானவைகளை கர்த்தர் நடத்துதல் செய்யும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மாம்சத்தின்படி அல்ல, சுய விருப்பத்தின்படி அல்ல, மாம்ச எண்ணங்களின் அடிப்படையில், ஆவியின்படி, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய உண்மையின்படி தன்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளை மாற்றிக் கொண்டவன், பரிசுத்த ஆவியினால் ஆளப்படுகிறவன் கர்த்தருடைய சித்தமானவைகளை யோசிப்பான். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், பரிசுத்தமானவைகள், நேர்மையானவைகள், நற்கீர்த்தி, புகழ், புண்ணியம் இவைகளை யோசிப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றுவார். கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 92வது அதிகாரம் 12 15 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 92 12 15 வரை. நீங்க பாருங்க, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான். நீதிமான் பனை மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? எந்த வறட்சியையும், எந்த சூழலையும், எந்த பெருக்காற்றையும் தாங்கக்கூடிய தன்மை பனைக்கு உண்டு. அது வேர் மிக ஆழமான இடத்துல போய் தனக்கு தேவையான தண்ணீரை மிக ஆழமான இடத்துல இருந்து சேர்த்துக் கொள்ளும். பெரிய புயல் காற்று அடித்தாலும் அது அப்படியே நின்று இருக்கு, இலை மட்டும் ஆடும். ஸோ அதனுடைய பலன் மிக ஆசீர்வாதமானது. எல்லா காலத்திலும் கனி கொடுத்துட்டு இருக்கும். நீதிமான் பலையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிறவங்க ஏன் அசைக்கப்படாமல் இருக்கிறாங்க? ஏன் கனி கொடுக்கிறாங்க? ஏன் நிலைத்து நிற்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கை தான் தேவனுக்கு சாட்சியாக இருக்குது. நீங்க பாருங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டிய பசுமையா இருப்பார்கள். எதற்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி. நம்முடைய விசுவாசம் வேதவசனத்தை சார்ந்திருக்கும் போது, நம்முடைய விசுவாசம் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையில் சார்ந்திருக்கும் போது
நாம் அந்த வார்த்தையினால் உயிர் பெற்று பலன் பெற்று சாரம் பெற்று அந்த பலன் பெற்று இந்த உலகத்தில் கர்த்தருக்கு வாழும்போது கர்த்தருக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையாக மாறுகிறது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா காலகட்டங்களிலும் கனி தந்து மிகவும் புஷ்டியாய் மிகவும் பலன் பெற்று மிகவும் அவருக்கு சாட்சியாக கர்த்தரை நம்புகிறவர்கள் வைக்கப்படுவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக இந்த வசனங்கள்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று மிக தெளிவாக சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளுக்கும் பஞ்சம் வரும், செழிப்பு வரும், கஷ்டம் வரும், நோய் வரும், செழிப்பு இருக்கும், பலன் இருக்கும், பலவீனம் இருக்கும். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில் தன்னை திடப்படுத்தி கொண்டு தைரியமாய் பலனாய் எதிர்நீச்சல் போட்டு கர்த்தருடைய உண்மையை சார்ந்து வாழுகிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு எப்போதும் கனி தந்து எப்போதும் செழிப்புகிற மனுஷத்தை போல் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம்தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கல இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? பாவ இருதயம், கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிற இருதயம் பல தீமைகளை பல கொடுமைகளை செய்ய வைக்கும். அதை என்ன செய்ய வைக்கும் என்று தெரியாது. இருதயம் பாவத்தினால் ஆளப்படும் போது கொடுமையான செயல்களை செய்ய வைக்கும். இங்க பாருங்க, கடந்த நாட்கள்ல நம்ம மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கேத்தலிக் சர்ச்சினுடைய ஃபாதருடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல அந்த வீட்டில் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். எதனால் வந்தது? பாவ இருதயம், நான் என்கிற ஆணவம். பாவ இருதயம் தன்னுடைய இருதயம் சொல்லுகிறத அச்சீவ் பண்ண முடிக்க நினைக்கும் போது அதனுடைய கோபம், அதனுடைய தாக்கம், அதனுடைய செயல் எப்படிப்பட்ட மோசமான விளைவை உண்டு பண்ணும் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக நம்ம பார்க்க முடியும். இது ஒன்றல்ல, அநேக காரியங்கள். மனிதன் கொடுமையான காரியங்களை சில நேரங்களில் தன்னை அறியாமலே, ஏன்னா தன்னுடைய இருதயம் பாவத்தினால் ஆளப்படும் போது கொடுமையாக மூர்க்கம் கொண்டு கொலை செய்தல், இழிவான வார்த்தைகளை பேசுதல், மிக மோசமான செயல்களை செய்யக்கூடிய தூண்டக்கூடிய இருதயமாக இருக்கிறது. அந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறதான நம்ம அந்த கேள்வியை கேட்போம். Who can know it? யார் அறிய முடியும்? பொல்லாப்பே சார்ந்து வாழுகிற மனுஷனுடைய இருதயத்திலிருந்து எது வரும் என்பதை நாமே சிந்தித்து பார்க்க முடியாது. கொடிய சம்பவங்கள் நடக்கும். அது அநேக காரியங்கள் கேட்கும்போது நமக்கு வியப்பா இருக்கும். இப்படி செய்தாங்க, எப்படி நடந்தது? அல்லது இவனா இதை செய்தான், இவளா இதை செய்தாங்க. நம்முடைய இருதயம் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறதால் மாத்திரமே கொடிய இருதயத்தினுடைய பாவ செயல்களிலிருந்து நம்ம விடுதலையாக்கி வர முடியுமே தவிர, கர்த்தருக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியதனால் மாத்திரமே முடியுமே தவிர வேற எதனாலும் முடியாது. இந்த உலகத்தில் இவனா செய்தான் என்கிற கொடிய பாவத்தை குறித்து நம்ம ஆச்சரியப்படுகிறோம். அதை நாமே செய்ய முடியும். நம்முடைய இருதயமே அதை செய்ய தோன்றும். பிரசங்கி 9வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பிரசங்கி 9வது அதிகாரம் 3வது வசனம். எல்லா
சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்தில் போகிறார்கள். பாருங்க, ஆதலால் மனுஷருடைய இருதயம் தீமையால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவு அவர்களுடைய இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. பாவத்தினால் ஆளப்படுகிற இருதயம், தீமையினால் நிறைந்த இருதயம், பைத்தியம் கொண்டிருக்கிற இருதயம். நம்ம சில நேரத்தில் சிலரை பார்த்து கேட்போம், இவனுக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்போம். எதனால கேட்போம்? அவங்களுடைய சில செயல்களை பார்த்து கேட்போம். ஆனால் வேதம் சொல்றது உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பாவம், சுயத்தை, சுய எண்ணங்களின் அடிப்படையில் நான் என்கிற ஆணவத்தை நிலைநாட்டுகிற செயல்கள் மற்றவர்கள் பார்க்கிறதற்கு அசிங்கமா இருக்கும், பைத்தியமா இருக்கும், கொடுமையா இருக்கும், வேதனை உரியதா இருக்கும். அப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து, இருதயம் அதை செய்வதற்கு கடினப்பட்டிருக்கிறது, பைத்தியம் கொண்டிருக்கிறது. பின்பு அவர்கள் சத்தவரிடத்திற்கு போவார்கள், பாவிகளிடத்தில் சேர்க்கப்படுவார்கள், நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக போவார்கள். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இருதயத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனம். போதும், அவர்கள் இருதயத்தினால் உணர்ந்தும் அவங்க சில காரியங்களை ஆண்டவர் அவங்களுக்கு வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியும் உணர்வடையாதபடி அவருடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. சுயத்தை சார்ந்து, உலகத்தை சார்ந்து அவங்க சில பாவத்தில் வேரூன்றப்பட்ட இருதயமாக இருக்கிறது. கொடுமை, மனம் திரும்பாத இருதயத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆண்டுடைய வசனம் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்தல் என்று சொன்னால் நம்ம மிக ஆபத்தான நிலைமையில நம்மும் இருக்கிறோம். ஆபத்தான காரியங்கள் செய்த மனிதர்களை பார்த்து வியப்படைகிற நாமும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். நாம் உண்மையா மனம் திரும்பலன்னா பாவ இருதயத்துக்கு இடம் கொடுப்போம், அப்படிதான் இருப்போம். அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். 10-12 வசனங்களை வாசிப்போம். இங்க பாருங்க, மிக தெளிவாக ஆண்டுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. இருதயத்தை மாற்றுகிறவர், இருதயத்தை அறிகிறவர் கர்த்தர் ஒருவரே என்பதை நாம் விசுவாசித்து கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அழைக்கப்படுகிறோம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கு தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருதயங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். அதான் வேதவசனத்தை கேட்டு ஒருவன் மனம் திரும்பும் போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே ஏன் ரட்சிக்கப்படுகிறான், ஏன் மறுபடியும் பிறக்கிறான்? ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் ஆவியானவராக ஒவ்வொருடைய இருதயத்திலும் செயல்படுகிறவராக இருக்கிறார். அவரே உணர்வை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக வேதவசனத்தின் மூலமாக மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு வந்து மனம் திரும்பி அவன் ஏற்றுக்கொள்ளும் போது
அவனை தன்னுடைய ஆவிக்கு உட்பட்டவனாக மாற்றுகிறார். ஆவியினால் மறுபடியும் பிறக்க செய்து, ஆவியினால் அபிஷேகித்து முத்திரித்து தன்னுடைய நித்திய ஆளுகைக்கு உட்பட்டவனாக கொண்டு வருகிறார். ஆனாலும் ஒரு மாம்சத்தில் இருக்கிற நாள் வரையிலும் பாவ தன்மை மனிதனுக்குள் இருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய ஆளுகையும் இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக, தேவனிடத்திலிருந்து பலன்களை பெற்றுக் கொள்கிறவர்களாக, நாம் நன்மையானவைகளை யோசித்து நித்தியத்திற்கு பிரயோஜனமானவைகளை செய்கிற இதயமாக இருக்கும். அது இல்லாதபடி அநியாயமாய் மாம்ச இச்சையின்படி, மாம்ச உணர்வின்படி அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று நம்ம பார்க்க முடியும். பாவத்திலே வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சுயத்தை சார்ந்து வாழுகிற மனுஷன் முடிவு எப்படி என்கிற ஒரு அழகான ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறார் எரேமியா. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயவம் காத்தும் குஞ்சு பறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாக இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான் என்று நான் பார்க்கிறோம். அநியாயமா சம்பாதிக்கிறவன், மாம்சத்தை சார்ந்து வாழுகிறவன், பாவத்திலே வாழுகிறவனுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்து போகும். அவன் பாதி வயதிலே அதை விட்டு அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் அனுபவிக்க முடியாது. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று பார்க்கும்போது, முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் இருக்கிற கௌதாரிக்கு சமானமாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கௌதாரி என்கிறது காடையை போல காடுகளில் வருகிறதான ஒரு காட்டு பறவை. அது வேலையே நிறைய முட்டைகளை விடும், குஞ்சுகளை பெருக்கும், என பெருக்கிட்டே இருக்கும். ஆனால் முட்டையிட்டு அடை காத்து முடிவில் ஒரு குஞ்சு வரலேண்டா வராமல் இருந்தால் எப்படி இருக்கும்? உதாரணமாக நம்ம கோழி பொறிக்க வைக்கும், முட்டை அடகாக்கும். அடகாக்கிற கோழி பல நாட்கள் உணவே எடுத்துக்கொள்ளாது. கொஞ்சம் உணவை பிறகு சாப்பிடும், கொஞ்சம் தண்ணீர், உயிர் வாழ்வதற்கு மட்டும்தான் அடை காக்கிற நாட்களில் கோழி தனக்கு ஆகாரம் எடுக்கும். கொஞ்சம் ஆகாரம், கொஞ்சம் தண்ணி மட்டும். அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு, குஞ்சு வருவதற்கு காத்திருக்குது. அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி முடிவில் ஒரு முட்டையும் பொறிக்கல, அது குஞ்ச காண முடியலன்னா மிகுந்த டிசப்பாயின்மெண்ட், அது எல்லாத்தையும் இழந்ததுக்கு சமம் என்று உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த குஞ்சனுடைய சத்தம், அது வெடித்து முட்டை வெடித்து சத்தம் ஆரம்பிக்கிற நாளில் இருந்துதான் கோழி தன்னுடைய திருப்தியை உணரும். அதுபோல தான் கௌதாரி என்கிற அந்த பறவை, அதாவது அல்லது காட்டு காடை சந்தோஷப்படும். நான் இவ்வளவு நாளும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பலன் கிடைத்தது என்று. ஆனாலும் மாம்சத்தின்படி சுய பலத்தினால சம்பாதிக்கிறவன் அவிதமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு பலனும் இல்லாமல் போகும், எல்லாவற்றையும் இழந்து போவான். அது தேவனால் ஆசீர்வாதத்தை பெறாது. மாம்சத்தை சார்ந்து வாழுகிறவன், சுயத்தை சார்ந்து வாழுகிறவன் சம்பாதிக்கிறதை இழந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிறவன் இந்த உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய சம்பாத்தியங்கள் நிலை நிற்கும். பரலோகத்திலும் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம், சம்பாத்தியமும் பொக்கிஷமும் உண்டாகும் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை நினைவு கூர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய வசனத்தின்படி செய்கிற எல்லாம் நிலைத்திருக்கும் என்று வேதத்திலே பார்க்க முடியும். மற்றபடி அநியாயம் பண்ணி சுயபலத்தினால நான் சம்பாதிச்சேன், என்னுடைய பலன், என்னுடைய திறமை அப்படின்னு நினைச்சு சம்பாதிக்கிறவைகள் நிலைத்து நிற்காது. அது இன்னும் நம்ம பார்க்கும்போது பாதி வயதிலே அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான், தன் முடிவிலே மூடனாய் இருப்பான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் அடிக்கடி சிந்திக்கிற வசனம் நீதிமொழிகள் 23:4-5 வசனங்கள். அங்கேயும் அநியாயமாய் சம்பாதிக்கிறவனுடைய ஆஸ்தியினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சாலோமன் ஞானி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 23:4-5 வசனங்கள் ஒரு வாசிப்போம். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே,
கழுகுகளை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். இங்க பாருங்க, ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. சுய புத்தி, நம்முடைய எண்ணங்கள் அது உலகத்தை சார்ந்ததா இருக்கும். அது நமக்கு டெம்பரரி பிளஷரை கொடுக்குற காரியங்கள், டெம்பரரியான உலக காரியங்களை இது மேன்மை இருக்குன்னு நமக்கு கற்றுத்தரும், நமக்கு ஆலோசனை சொல்லும். ஆனாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வேத வசனத்தின்படி வாழுகிறவன் நித்திய பார்வையுடையவனாக இருப்பான். பரலோகத்தை குறித்த பார்வையுடையவனாக இருப்பான். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பான். அவனுக்கு கர்த்தருடைய வருகிற ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாக இருக்கும். அதை விட்டு அவனை விட்டு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகுகளைப் போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். அநேகர் சம்பாதிச்சிருப்பாங்க, பெருசா செல்வங்கள் இருந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா எதுவுமே இல்லாம இருக்கும். எப்படி போனாங்க, எப்படி இழந்ததுன்னு அவங்களும் கேள்விதான் கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் அதை தான் கேட்பாங்க, எப்படி போச்சு எப்படி போச்சு அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது நடக்குது. ஆனபடினால ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே என்று வேதம் எச்சரிக்கிறது. வாழ்வதற்காக பிரயாசப்படு, கர்த்தருக்காக வாழ்வதற்காக பிரயாசப்படு, உண்மையை வாழ்வதற்காக பிரயாசப்படு, கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வதற்காக பிரயாசப்படு, கர்த்தருக்கென்று உண்மையை வாழ்வதற்கு சாட்சியாக இருப்பதற்கு பிரயாசப்படு. அது நிலைத்திருக்கும். கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம பிரயாசப்படுகிறவர்கள் நிலைத்திருக்கும். அது நமக்கு ஒரு சாட்சியை வைத்து போகும். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகும். பணம் பணம் பணம்னு சம்பாதிச்சோன்னு சொன்னா கடைசியில் பணமும் இருக்காது, உலகமே இருக்காது, சாட்சி இழந்து போகும். நம்முடைய தலைமுறை குறை நம்மை நினைக்கும் போது நம்மை குறித்த ஒரு நல்லெண்ணம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்காது. ஆனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையை ஒழுக்கமாய் வாழ்ந்தால் நாம் எதை சம்பாதிக்காட்டாலும் சாட்சி நிலைத்திருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். வருங்கால தலைமுறைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அருமையானவர்களே, ஆண்டுடைய உண்மையின் அடிப்படையில் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய உண்மைகளை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழும்போது, கர்த்தருடைய வசனங்களின்படி வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் ஒரு முறை கூட 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பதுமான மரத்தை போல இருப்பான். ஆசீர்வதிக்கப்பட்ட மரத்தை போல் இருப்பான். பனை போல நிலைத்திருக்கிற மனுஷனை போல இருப்பான். கர்த்தரை நம்புகிற மனுஷன். நம்முடைய சுய புத்தியும் சுய இருதயத்தின் எண்ணங்களும் மாம்ச இருதயத்தின் எண்ணங்களும் தீமைக்கு நேராக கொண்டு செல்லும். ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பண்டு வசனங்களை நம்முடைய இதயத்தில் வைத்து வாழும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிலையான நித்தியமான நிலைத்திருக்கக்கூடிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் சற்று நேரம் கண்களை மூடி நாம் கேட்ட உண்மையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?